வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் போர் தொடுக்கலாம் என்ற ஒரு சூழல் இப்போது நிலவி வருகிறது. இது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம் மற்ற நாடுகளிலும் இருக்கிறது. இந்த சூழலில் ஈரானுடைய ஒரு யுத்த பயிற்சியாக ஒரு யுத்த யுக்தியை அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள் என்ற தகவல் பரவி வருகிறது. அது என்ன யுத்த சூழ்ச்சி? அது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. அந்த செய்தியை நான் கேள்விப்படவும், விமான பயணம் செஞ்சவங்களுக்கு ஒன்று தெரியும். விமானங்கள் அந்த ஓடுதளத்தில், ஏர்போர்ட்டில் அந்த ஓடுதளம் இருக்கு இல்லையா, ரன்வேயில் இறங்கும்போது அப்படி முதல்ல டச் ஆகும் டயரு. அது டச் ஆகும்போது அந்த விமானத்துடைய எடைக்கும் அதனுடைய வேகத்திற்கும் அந்த டயர் அந்த ரன்வேயில் உரசும். லேசாக அப்படி புகை கிளம்பும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் விமானம் இறங்கும் சில காட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி டச் ஆகி அந்த வெப்பத்தில் அந்த புகை வருது. அவ்வளோதான். அந்த விமான ஓடுதளத்துக்கும் அந்த டயருக்கும், அந்த ரப்பர் தானே அந்த டயர், அந்த டயருக்கும் ஏற்படுற சின்ன உராய்வு, அதில் புகை வருது. ஆனால் அதில் தீப்பிடிக்காது. ஆனால் ஈரான் இப்போது ஒரு யுத்த சூழ்ச்சி என்ன செய்கிறது அப்படின்னா, அமெரிக்காவில் தரையிறங்கக்கூடிய அந்த விமானங்கள் அதனுடைய அந்த சக்கரங்கள், அந்த வீலில், அந்த ரப்பர்களில் சில கலவைகளை கலப்பதன் மூலமாக அது தரையிறங்கும் போதே, அந்த ஓடுதளத்தில் அப்படி உரசும் போதே டயர் தீப்பிடிச்சு வெடிக்கிற மாதிரி ஒரு யுத்த சூழ்ச்சியை அங்கே இருக்கிற இந்த கெமிஸ்ட், ரசாயன ஆய்வாளர்கள் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும், அதை பயன்படுத்துறது எப்படி கொண்டு போகிறது, ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு போகணும், அங்கே டயரில் அந்த மாதிரி டயரை மாற்றணும், அல்லது அந்த டயரில் அப்ளை பண்ணணும், இவ்வளவு விஷயங்களையும் ஏதோ ஒரு நூதன முறையில் அவர்கள் கையாளுகிறார்கள். ஆனால் இப்போதைக்கு இந்த செய்தி எப்படி வந்திருக்குன்னா, இது மாதிரியான விபத்துகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அமெரிக்காவை அச்சுறுத்த இந்த சூழ்ச்சியை ஈரான் மட்டும் இல்லை, மொத்தத்துக்கு அமெரிக்காவை எதிர்த்து யார் இது செய்கிறதுக்கு அந்த யுனைடெட் இதுக்கு தயாராகிறாங்களோ, அந்த மத்திய கிழக்கு நாடுகள், அவர்கள் இந்த சூழ்ச்சியை பயன்படுத்த தயாராக இருப்பதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நமக்கே இந்த செய்தி வருதுன்னா யூஎஸ்க்கு வராமல் இருக்குமா, அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியாட்டி இந்த செய்தி மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம செய்தி மூலம் அமெரிக்கா எச்சரிக்கையாக இருக்கட்டும். எத்தனை எச்சரிக்கையாக இருக்கணுமோ அத்தனை எச்சரிக்கையை கடைபிடிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி